வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சபரிமலை கேஸை விசாரிக்கிறாங்க. என்ன கேஸு? 10 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்களா, அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் இப்போ 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை நேற்று தொடங்கியிருக்கு. மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா இருக்கார்ல, அவர் ஆஜராயிருக்காரு. அவர் கிளியராக எடுத்து சொல்கிறாரு, என்னன்னா இது எந்த ஒரு பெண்களுக்கு எதிரான நிலைப்பாடு கிடையாது, பக்தர்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு. பக்தர்களுடைய காலம் காலமாக அவங்க பாதுகாத்து வரக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக தான் 10 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது பெண்களுக்கு எதிரான போக்கு கிடையாது. எதிர்த்தரப்பு இது பெண்களுக்கு எதிரான தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புறாங்க. பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு ஸ்டாண்டும் கிடையாது, இது பக்தர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு துஷார் மேத்தா கிளியரா சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய வாதத்தை முன் வச்சிருக்காரு. இந்த வழக்கில் தொடர்ந்து பல கட்ட விசாரணைகள் நடக்கும். நேற்று தான் தொடங்கியிருக்கு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை களம் இறங்கிட்டாருங்க. தேர்தல் பிரச்சாரம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ணாமலையுடைய எலெக்ஷன் கேம்பெயின் லிஸ்ட்டு வெளிவந்திருக்கு. எங்கெங்கே எப்பப்போ பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு பட்டியல் வெளிவந்திருக்கு. பாஜக தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி. எனக்கு பர்சனலாக அதிமுக கூட்டணியில் 27 சீட்டை பாஜக வாங்கினதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு பிடிக்கல. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுலையும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் ஒரு சின்ன ஆறுதல் என்ன தெரியுமா, நான் புதுக்கோட்டை தொகுதி, அண்ணாமலை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து கண்டிப்பாக எல்லா தொகுதிகளுக்கும் கேம்பெயின் போவாரா? டெஃபினட்டாக புதுக்கோட்டை தொகுதியிலையும் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய வருவார். ஃபஸ்ட்டு ஃபேஸு லிஸ்ட்டில் புதுக்கோட்டை தொகுதியுடைய பேர் இல்லை, செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக புதுக்கோட்டை தொகுதியுடைய பேர் டெஃபினட்டாக இருக்கும். புதுக்கோட்டைக்கு அண்ணன் வரும்போது டெஃபினட்டாக அவரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கூட்டத்தில் நின்று அண்ணாமலையை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஜாலி தான். சரி, ஃபஸ்ட்டு ஃபேஸு அண்ணாமலை அண்ணனுடைய அந்த கேம்பெயின் டூர் லிஸ்ட்டில் இன்றைக்கி பல்லடம், திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, அவினாசி, சூலூர் இந்த தொகுதிகளில் அண்ணாமலை அண்ணன் கேம்பெயின் பண்ணுறாரு. நாளைக்கு ஊட்டி, காங்கேயம், அரவக்குறிச்சி, கரூர் இந்த 4 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 11ஆம் தேதி கோயம்புத்தூர் தெற்கு, ராஜபாளையம், சாத்தூர், வாசுதேவநல்லூர் இந்த 4 தொகுதிகள். 12ஆம் தேதி திருப்பத்தூர், காரைக்குடி, மதுரை மத்திய தொகுதி, மதுரை தெற்கு தொகுதி, மானாமதுரை இந்த 5 தொகுதிகள். அப்போது அடுத்த 4 நாளைக்கு மொத்தம் 18 தொகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. இது ஃபஸ்ட்டு ஃபேஸு லிஸ்ட்டு. யார் யார் எந்தெந்த தொகுதியில் இருக்கீங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தொகுதிக்கு அண்ணாமலை அண்ணன் வரக்கூடிய நாள் எது அப்படிங்கிறத டிக் பண்ணி வச்சுட்டு வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. இது 2. 3வது, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் காலையிலேருந்து வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. 9 மணி நிலவரப்படி, 11 மணி நிலவரப்படி, 1 மணி நிலவரப்படி அப்படின்னு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு, எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு டோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புதுச்சேரியில் 2021 கம்பேர் பண்ணும்போது 2026 ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடுது, டேர்ன் அவுட் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. டிவிகே எஃபெக்ட் இது. தாவேக்கா நியூ என்ட்ரியாக உள்ளே வந்திருக்காங்களே, விஜய் எல்லா கேம்பெயின்லையும் காலையில் எழுந்தோனையே ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு நல்லா கிளம்பி போய் ஜம்முன்னு போய் விசிலுக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு விஜய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. இது டிவிகே எஃபெக்ட்னால தான் மிகப்பெரிய ஒரு சர்ஜு ஓட்டிங் பர்சன்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஃபாலோவர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் உண்மை இல்லைங்க. நீங்கள் அஸ்ஸாம்லையும் 2021 கம்பேர் பண்ணும்போது 2026 மிகப்பெரிய அளவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடியிருக்கு. கேரளாவிலையும் அப்படி தான். இன்ஃபேக்ட் புதுச்சேரியை விட அஸ்ஸாமில் ஓட்டிங் பர்சன்டேஜ் மதியம் 1 மணி நிலவரப்படி கூடியிருக்கு. அஸ்ஸாமில் 59% வாக்குகள் பதிவாயிருக்கு மதியானம் 1 மணி நிலவரப்படி. புதுச்சேரியில் 56%. அஸ்ஸாமில் விஜயா நிற்கிறாரு, டிவிகேவா நிற்கிது. இப்போ என்ன காரணம்னா, எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய தேர்தல். அதனால தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் இவ்வளவு கூட. வாக்காளர் பட்டியலில் இருந்த போலி வாக்காளர்கள் எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் நீக்கிட்டாங்க.
செத்து போனவங்களுடைய பேர், டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்களே அவங்களுடைய பேர், பெர்மனண்டாக வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆனவங்களுடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. அதனால தான் எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் எல்லா மாநிலத்திலையும் இவ்வளவு கூட, புதுச்சேரியிலையும் அதனால தான் கூட. அதனால டிவிகேவுடைய என்ட்ரினால தான் இப்படி ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்படிங்கிறது தவறான வாதம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி டிவிகேவுடைய எஃபெக்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியும். ஆனால் ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடினதுக்கும் டிவிகே எஃபெக்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.